பல்வேறு நடராஜர் கோவில்களில் நடைபெற்ற ஆருத்ரா தரிசன விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் அடுத்த மடவாளம் பகுதியில் அமைந்துள்ள அங்கநாதர் ஈஸ்வரர் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு ஆனந்த நடராஜ பெருமானுக்கு யாக பூஜைகள் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நடராஜருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பினர். ராஜாமணி நாமியா தாமரச்செல்வி நாமியா தூத்துக்குடியில் உள்ள பாகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் திருவாதிரை திருவிழா 10 நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் முக்கிய நிகழ்வான ஆருத்ரா தரிசன விழாவில் நடராஜர் மற்றும் சிவகாமி அம்பாளுக்கு அபிஷேக மற்றும் பல்வேறு விதமான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் நடன தீப ஆராதனை காட்டப்பட்டது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரில் 1000 ஆண்டுகள் பழமையான மகாலிங்க சுவாமி கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா கொண்டாடப்பட்டது. இதில் நடராஜர் மற்றும் சிவகாமி சுந்தரி அம்பாளுக்கு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து திருவீதி உலா நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற ஆருத்ரா தரிசன விழாவில் அதிகாலை லிங்கதாரர்களால் லிங்க பூஜை செய்யப்பட்டது. இதில் 27 வகையான மலர்களை கொண்டு லிங்கதாரர்கள் தாங்கள் அணிந்திருந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெரியநாயகியம்மன் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நடராஜ பெருமானுக்கு ஊடல் விழா நடைபெற்றது. இதில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து 4 ரத வீதிகளில் வலம் வந்த நடராஜருக்கு ஊடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பழமை வாய்ந்த கருப்பலீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆருத்ரா தரிசன விழாவில் விடிய விடிய சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த நடராஜர் மற்றும் சிவகாமி அம்பாளுக்கு பக்தர்கள் திருவெண்பாவை பாடி அரோகரா கோஷத்துடன் வழிபட்டனர்.
இதேபோல் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள குற்றாலநாதர் சுவாமி கோவிலில் திருவாதிரை திருவிழா 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவாதிரையின் முக்கிய நாளான ஆருத்ரா விழாவில் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க தாண்டவ தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.